ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கு, கலெக்ஷன் நல்லா இருக்கு, சர்வீஸும் நல்லா இருக்கு. அது இல்லாத ஆல் ஐட்டம்ஸ் 10% டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ரஹ்மான் ட்ரெஸ்ஸஸ், மடிப்பாக்கம், சென்னை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். மேடையிலே கம்பீரமாக வீற்றுக் கொண்டிருக்கும் திரு ராதாரி சார் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நிஜம் நீயே அப்படிங்கிற டைட்டில் ரொம்ப அழகா இருக்கு. நிஜம் நிஜமான காதலாக இருக்கும் பட்சத்தில் காதலிக்கு காதலன் நிஜம் அவனாகத்தான் இருக்க முடியும். காதலனுக்கும் காதலி நிஜமானவளாக அவள் மட்டும்தான் நிஜமாக இருக்க முடியும் என்பதை, நிஜம் நீயே என்பதை காதலின் ஆழத்தை குறிக்கும் அளவிற்கு அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஒரு சாங் ப்ரமோஷனுக்கு ஒரு சாங் பண்ணிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம், அது இவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுற விதம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. திரைப்படத்தை மட்டும் நம்பி எப்படி ஒரு சிங்கர் இருக்க முடியும், ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்க முடியும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சாங், சிங்கிள்ஸ், ஆல்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக க்யூட் அப்படின்னு அது பேர் வைப்பேன். ஒவ்வொருத்தங்களும் ஆக்டர்ஸ் ஆகட்டும், கார்த்திக் அண்ட் கிருத்திகா, அவங்க எல்லாமே மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ரித்தீஷ் பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பிரமிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார வச்சார். அண்ட் ஆப்வியஸ்லி மியூசிக் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய படத்தில் பாடியிருக்கேன். நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம் உலகை மறந்தோம் அப்படின்ற ஒரு அற்புதமான மெலடி சாங் ராதாரவி சார் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மியூசிக். சரி, ஒரு நல்ல படம் இப்போ கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் அவ்வளோ நல்லா ரீச் ஆயிருக்கு. சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர். இப்போது இந்த டைரக்ட் பண்ண போகிறவர் வேற, அண்டு ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவர் ஆக்ட் பண்ணார்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ஆக்டர் வருவார்னு நான் பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த டைம், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ரிதம் அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். இவ்வளோ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதை அப்படியே சும்மா ரிலீஸ் பண்ணிட்டோம், யூடியூப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக இவ்வளோ பேரை கூப்பிட்டு, ஒரு தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு சீஃப் கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு, அதை வந்து ஆக்ட் பண்ணவங்களாகட்டும், இதை ஷூட் பண்ணவங்களாகட்டும், பாடினவங்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மன திருப்தி, ஒரு அங்கீகாரம். இதுக்காக தானே ஒரு கலைஞர்கள் வந்து பாடுபட்டுருக்கோம். கலைஞர்கள் எதுக்காகனா பணத்துக்காக கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அது மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது, பிஸ்னஸாக மாறும்போது தான் அது. ஒருவேளை லாக்டவுனில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெட்டில் வந்து சும்மா ஃப்ரீயாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா அவங்க சொற்பொழிவாகட்டும் எல்லாமே டேலண்டெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கலைஞர், ஒரு நல்ல கலைஞனால சும்மா இருக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே அங்கீகாரம் மட்டும்தான். அது நல்ல கைத்தட்டல்களும் மனதார வாழ்த்துகளும் தான் ஒரு கலைஞரை திருப்பி ஒரு அந்த குரோத்துக்கு மெயினான காரணமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை, புண்ணிய காரியத்தை சுவாமிநாதன் ராஜேஷ் பண்ணியிருக்காருங்கிறது தான் இதை அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவர் பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும், நிறைய டேலண்ட்ஸ் வந்து உலகத்துக்கு பரிமளிக்கணும். அந்த வகையில் அவர் செஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. பெங்கால் காட்டனு மெட்டீரியல் ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு ஃபேன்சி டிசைன்ஸ் வரும். நல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. நான் எப்போ வந்தாலும் அங்கே தான் வருவேன். மெம்பர்ஷிப் கூட கஸ்டமருக்கு நிறைய யூசஸாக இருக்குது. ரஹ்மான் ட்ரெஸ்ஸஸ், மடிப்பாக்கம், சென்னை.